சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரவென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்ய உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கடையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி. வெங்கட்டும் காயத்ரியும் சேர்ந்து தங்களது திருமண நாள் குறிக்க கோவிலுக்கு வருகின்றனர். ராஜேஸ்வரி சொன்னதால் தெளிவடையும் பூஜா வெங்கட் வீட்டாருடன் உறவு பாராட்ட வருகிறாள். பூஜா பார்க்க வந்தது வீட்டையும் இல்ல நம்மளையும் இல்ல, அவ பார்க்க வந்த ஆளே வேற. நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்ததே இல்ல. வெங்கட் பூஜா ஜாதகம் பொருத்தமாக இருப்பதாக ஐயர் போய் சொல்கிறார். இனி நான் குறிச்சு கொடுத்த இந்த முகூர்த்தத்துல நீங்க கல்யாணத்தை நடத்தினேன்னா அந்த தம்பதிகளோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். சௌபாகியம் பெருகும். தனபாகியத்திலேருந்து புத்திர பாக்கியம் வரைக்கும் எல்லாம் அவளுக்கு அமோகமா கிடைக்கும். நீங்க இத சுவாமி படத்துக்கு முன்னால வச்சுட்டு அப்புறம் அந்த நல்ல காரியத்தை ஆரம்பிங்கோ, எல்லாம் சேமா நடக்கும். நீங்க சொன்னது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அப்படியே பண்ணிடுறோம். ராஜேஸ்வரி, இதை கொண்டு போய் சாமிட்டு வச்சுட்டு ஐயருக்கு தட்சணை எடுத்துட்டு வா. அம்மா, எனக்கு கல்யாண முகூர்த்தம் முடிவாயிருக்கு. நீங்க இருந்து நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம் நீங்க இல்லாமலேயே நடக்குது. எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா இருந்தும் இல்லாம இருக்காரு. எனக்கு அது ஒரு குறையாவே தெரியல. ஆனா நீங்க இல்லாம போனது எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி பெருமையா இருக்குமா? 5 தலை பாம்பு போல ராஜேஸ்வரி படையெடுத்து நிக்கிறா. ஒவ்வொரு நாளும் அவ சந்திக்கிறதே பெரிய சவாலா இருக்குமா? நீங்க கொடுத்த கல்வி, நீங்க ஊட்டி வளர்த்த நேர்மை, நீங்க கொடுத்த துணிச்சல், இதுதாம்மா இன்னைக்கு என் வாழ்க்கையை பாதுகாக்குது. ஒரு விளக்கு அணைச்சது போல உங்க வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டு போயிட்டா அந்த ராஜேஸ்வரி. அவளோட திமிர அடக்கி அவளை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுதான் இப்ப என்னோட லட்சியம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெங்கட்ட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க தாமா எங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி தரணும். என்னங்க? இதோ வரேன். வாங்க வாங்க. என்ன? வாங்க சம்மதி. வாங்க உட்காருங்க. உட்காருங்க.
என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க் ஏதாவது? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பத்திரிக்கை ரெடியாகி வந்துருச்சா? ஆமா, இன்னைக்கு காலையில ரெடியா வந்துச்சு. முதல் பத்திரிகையை பெருமாள் காலையில வச்சுட்டு நேரா இங்கதான் வரோம். பத்திரிக்கை கூடாச்சு. ரொம்ப சந்தோஷங்க. இதுவும் வெங்கடேச பெருமாள் வீடுதான். என் பையன் வெங்கடேசுங்கிற வெங்கடேஷ் பெருமாள் வீடு தானே. வெங்கட் பூஜா கழுத்துல 3 முடிச்சு போட்டாருன்னா எங்க பூஜா உங்க வீட்டுக்கு பத்மாவதி தாயார் மாதிரி வருவா. கல்யாண வேலைகள்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் சம்மதிக்கு பத்திரிக்கை கொடுத்தாகணுமே, அதுக்கு கடமை இல்லையா? ஆமாமா, இருக்காத பின்ன. கல்யாணம்னா சும்மாவா? அதுலயும் நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, கல்யாண செலவெல்லாம் வேற நீங்களே செய்யறேன்னு சொல்லிட்டீங்க. பாவம், நிறைய வேலை தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு எங்க சொந்தக்காரங்கள்ல எத்தனை பேரை கூப்பிடலாம், தெரிஞ்சவங்கள எத்தனை பேரை கூப்பிடலான்னு ஒன்னும் எங்களுக்கு புரியல. இந்த தெரு முழுக்க கூப்பிடுங்க, சென்னை முழுக்க கூப்பிடுங்க, ஏன் வாய்ப்பு இருந்தா மொத்த தமிழ்நாட்டையே கூப்பிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட நான் தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த கல்யாணத்தினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னம்மா மாப்பிள்ளைக்கு தங்கச்சி நீ இப்படி இருக்க? சந்தோஷமா இருக்க வேணாமா? நான் உனக்காக ஆசையா வாங்கி அனுப்பின நகையெல்லாம் நீ போட்டுக்க வேணாமா? நாளைக்கு என் பொண்ணு இந்த வீட்ல வந்து வாழ போறா. அவளுக்கு நீதானம்மா நாத்துனாரு. இனி அவளுக்கு எல்லாமா இருந்து நீதானம்மா பாத்துக்கணும். நீயே இப்படி இருந்தா எப்படி? எங்க வீட்ல நடக்கிற முதல் விசேஷம் இது. எங்க ஒரே பொண்ணோட கல்யாணம் ஓஹோன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரங்க. வரேங்க. வரேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா நல்லா இருக்கியா? உங்களுக்கு நான் கெஞ்சினது பெருசா தெரியல, கையெடுத்து கும்பிட்டது முக்கியமா படல, அழுததும் உரைக்கல. சின்ன பொண்ணு மெச்சூரிட்டி இல்லாம ஏதோ வந்து புலம்புறன்னு நினைக்கிறீங்கல்ல? சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறியா? உங்களுக்கு விருந்தே ரெடியா இருக்கு. தேதி முடிவாயிடுச்சு, மண்டபம் புக் ஆயிடுச்சு, ராஜேஸ்வரி பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்ல இருந்து உங்களுக்கு பத்திரிக்கை வருதோ இல்லையோ, பையன் வீட்டு சார்பா நானே வந்து பத்திரிக்கை கொடுக்கறேன். வந்து சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அட்சதை தூவிட்டு போங்க. நீங்களே எதுக்கு லவ் பண்ணீங்க? டைம் பாஸ்கா? உங்கள மாதிரி லவ்வர்ஸ்னாலதான் காதலுக்கே கெட்ட பேரு. என் அண்ணனை சொல்லணும், அவன மாதிரி அம்மாவுக்கு பயந்த பிள்ளைங்க இருந்தா உங்க காதல் மட்டும் இல்ல, உலகத்துல ஒருத்தர் காதலும் கல்யாணத்துல முடியாது. எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நாளைக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க. எனக்குதான் உடம்பெல்லாம் எரியுது. நான் ஒரு ஹியூமன் பாமா மாதிரி கல்யாணத்தன்னைக்கு மனவரையில வெடிச்சு சதற போறேன். என்னால இந்த அநியாயத்தை சகிச்சுக்க முடியல. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பேசாம சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்க யாருக்கும் சூடு சொரணையே இல்லையா? இங்க பாரு ஐஸ்வர்யா, நம்ம கையில எதுவுமே இல்ல, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில இருக்கு. அவன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் முடிவு பண்ணுவான் எது எனக்கு நல்லது, எது உனக்கு நல்லதுன்னு. அதுபடிதான் எல்லாம் நடக்கும், எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதனால
நீ சந்தோஷமா உன் அண்ணன் கல்யாணத்துக்கு ரெடியா இரு. ஓகேவா? ச்சே, நான் உங்க மேல அக்கறைப்பட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. ச்சே. உன் மனசு எனக்கு புரியுது ஐஸ்வர்யா. நடக்க போற விஷயம் கண்டிப்பா உனக்கு சந்தோஷம் தரதா இருக்கும். வாமா வனதேவத, சவால் ஜக்கம்மா, நல்லா இருக்கியா? ஏய், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் ஜோரா போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா காலங்காலமா அந்தஸ்தா கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பண்டி. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர்றாங்க. அன்னைக்கு ஏர்போர்ட் ஃபுல்லா நம்ம கெஸ்ட் தான். அன்னைக்கு வர எல்லா பிளைட்டும் இப்பவே ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியா? அன்னைக்கு வர எல்லா ஃப்ளைட்டையும் உடனே கிளம்பி போயிடாம ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அப்பதான் பூஜா வெங்கட் கல்யாணம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி போறதுக்கு வசதியா இருக்கும். நீ சொன்ன ஜோக்குக்கு எனக்கு சிரிப்பே வரலடி. என் பொண்ணு பூஜா ஜாதகத்தையும் வெங்கட் ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஐயர் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் கேட்க பாக்கியம் செஞ்சிருக்கணும். என் வாழ்நாள்ல இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகம் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு வேகம் வந்துச்சுன்னா பாத்துக்கோயே. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஐயர் கிட்ட பூஜா வெங்கட் ஜாதகத்தை கொடுத்தீங்களா இல்ல மறந்து போய் காயத்ரி வெங்கட் ஜாதகத்தை கொடுத்தீங்களா? என்னடி சொல்ற? ஏன் கோவப்படுறீங்க? ஒருத்தரோட நல்வினையும் தீவினையும் அவங்க வாழ்க்கை முழுக்க தொடரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பூஜா ஒரு கொலைய பண்ணவ. அந்த கொலை பழிய அம்மாவும் பொண்ணும் ஒரு அப்பாவையே ஏத்துக்க வச்சிங்க. தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நேர் எதிரா பிள்ளைய போல தாய். அம்மாவும் ஒரு அப்பாவைய கொலை பண்ணவங்க. இவ்ளோ கெட்டது பண்ணவங்களோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான் பூஜா வெங்கட் ஜாதகத்துக்கு பதிலா ஏன் ஜாதகத்தையும் வெங்கட் ஜாதகத்தையும் கொடுத்துட்டீங்களோன்னு கேட்டேன். சரி, ஐயர் அப்படி சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாதகம் விதிய கணிச்சு எழுதுறது தானே. ஆனா விதிய மதியால வெல்லலாம். அந்த மதிதான் நான். ஓகே, நல்லா பேசுற. விதி மதி அது இதுன்னு நல்ல ரைமிங். ஆனா ஒண்ணு பண்ணு, மறக்காம என் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் வந்துரு. உங்க அப்பா உனக்கு கண்டிப்பா பத்திரிக்கை தருவாரு. அப்படியே அவர் மறந்தாலும் நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துரு. சென்னையிலேயே பெஸ்ட் கேட்டரிங் செலக்ட் பண்ணி நல்ல சாப்பாடா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவசியம் வந்து சாப்பிட்டுட்டு போ. உங்க குடும்பத்துக்கே எங்கிருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்துறது பழக்கம் தானே. வந்து வாழ்த்திட்டு போ. ஏய் குட்டி, முகூர்த்த தேதியே மறந்துடாத. அந்த தேதிய நான் எப்படி மறக்க முடியும்? என் கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தம்னு அதே தேதியதான் ஒரு ஐயர் குறிச்சு கொடுத்திருக்காரு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? வெங்கட். அந்த தேதியில எனக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் நடக்கிறத அந்த கடவுளாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அடிச்சு சொல்லிருக்காரு. என்னடி உளர்ற?
நான் வளரல. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நடக்க போறத சொல்றேன். நீங்க அவசரமா தடபுடலா பூஜாவுக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ற அதே நாள்ல, அதே மேடையில, அதே முகூர்த்தத்துல எனக்கும் வெங்கட்டுக்கும் தான் கல்யாணம். வெங்கட் அந்த மேடையில ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. ஏன் கைய புடிச்சுதான் அக்னி வலம் வருவாரு. எனக்கு தான் மெட்டி போட்டு விடுவாரு. வர்ற பெரியவங்களும் எங்களுக்கு தான் அச்சுத தூவுவாங்க. பாப்புலரான பேய்மொழி ஒண்ணு இருக்குமே, இந்த மொழிதான். இதே மாதிரி நீங்களும் உங்க பொண்ணும் அந்த கல்யாண மேடையில முழிப்பீங்க. நான் அம்மா இல்லாத பொண்ணு. எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. என் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். உன்னு கோச்சுக்காதீங்க சித்தி. நீங்க தானே சொல்வீங்க உங்களுக்கு நானும் பூஜாவும் 2 கண்ணுன்னு. அப்போ என் கல்யாணத்தை நீங்க தான் நல்லபடியா நடத்தி வைக்கணும். சரி, நீங்க பிஸியா இருப்பீங்க. உங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கும். நான் வரேன். ஏன் கல்யாண வேலை நடக்கட்டும். மாப்பிள்ள வாங்கத்த. என்னத்த இவ்வளவு தூரம்? நீங்க சொல்லி அனுப்பி இருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. நான் முன்ன மாதிரி வெறும் ராஜேஸ்வரியா இருந்தா சொல்லிதான் அனுப்பியிருப்பேன். நான் இப்போ வெங்கட்டோட மாமியார் ராஜேஸ்வரியா வந்திருக்கேன். வந்துதானே ஆகணும். அதனே மாப்பிள்ள கௌரவம். அத்த, நீங்க எனக்காக எதையும் மாத்திக்க வேண்டாம். நீங்க எப்பவும் போல ராஜேஸ்வரியாவே இருங்க. முடிஞ்சா ராஜேஸ்வரியா இருங்க. அத்த, உட்காருங்க அத்த. மாப்பிள்ள, இந்த ஆபீஸ் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. பெசன் நகர்ல நமக்கு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு 3 மாடி ஆபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணலாமா? அத்தைக்கு ரொம்ப பெரிய மனசு. எதையாவது யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பெரிய மனசுல தான் ஒரு சின்ன வருத்தம். என்னத்த வருத்தம்? என்னடா இவன் நாம நேசிச்ச பொண்ண பத்தி தப்பா சொல்றாளேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது. உங்க கல்யாணத்துல காயத்ரிக்கு சின்ன மன வருத்தம். என்னவா? அவ என் வீட்டுக்கு வந்து கல்யாணம் நடக்க போறது வெங்கட்டுக்கும் பூஜாவுக்கும் இல்ல, வெங்கட்டுக்கும் காயத்ரிக்கும். வெங்கட் தாலி கட்ட போறது பூஜா கழுத்துல இல்ல, ஏன் கழுத்துல தான்னு சவால் விட்டுட்டு போனா. எதுக்குமே கலங்காதன்னா இத கேட்டு கலங்கிட்டேன். அதான் மாப்பிள்ளகிட்டயே நேரா பேசிடலான்னு இங்க வந்தேன். அத்த, காயத்ரிய பத்தி என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு நீங்க தப்பா நினைச்சு கூடாது. பூஜாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால காயத்ரிக்கு கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போச்சு. அப்படியா? எனக்கும் பூஜாவுக்கும் தான் கல்யாணம்னு நான் தீர்மானமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கல்யாணம் நடக்க போறது வெங்கட்டுக்கும் பூஜாவுக்கும் இல்ல, வெங்கட்டுக்கும் எனக்கும் தானும், வெங்கட் தாலி கட்ட போறது
பூஜா கழுத்துல இல்ல என் கழுத்துல தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கே அவளை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நீங்க அவளுக்கு துணை போவீங்கன்னு நான் நம்பல. இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கணும்னு தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.